இங்க ஒரு பூனை மரத்துல இருக்கும்போது திடீர்னு அந்த மரத்துல ஒரு பாம்பு வந்தது. உடனே பூனை அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. ஆனா அந்த பாம்பும் மெல்ல அதை ஃபாலோ பண்ணியே போகுது. சடனா அந்த பாம்பு பூனையை கடிக்க போகுது. அப்போ பூனை அதோட காலால அதை தட்டி விட்டுருது. பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு காஞ்சி போன பிரான்ச் மேல பூனை காலை வைக்கும் போது சடனா அந்த பிரான்ச் அப்படியே உடஞ்சி கீழே இருந்த ஒரு பெரிய குழிக்குள்ள போய் விழுந்துருது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதால அந்த குழிக்குள்ள இருந்து மேல வரவே முடியல. அப்பதான் நாம வசமா மாட்டிக்கிட்டோம்னு அதுக்கு புரியுது. அந்த பயங்கரமான சிச்சுவேஷன்ல பூனைக்கு அதோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த நாயோட ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் ஒன்னா ஜாலியா விளையாடுவாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் பூனையை மட்டும் தனியா அடிச்சுட்டு போயிருது. அதை பார்த்த அந்த நாய் ட்ரை பண்ணியும் அதால காப்பாற்ற முடியாததால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட பூனை தப்பிட்ட போராடிக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல நல்ல பசியில இருந்த ஒரு பெரிய கரடி பூனையை பார்த்துருது. உடனே அதை பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு மெல்ல அதுகிட்ட நீந்தி வருது. அந்த டைம்ல பூனை அதே பாக்ஸுக்குள்ள உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச டைம்ல திடீர்னு அந்த குட்டி நாய் அங்க வந்துருது. தன்னோட ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கிறத பார்த்ததும் உடனே அது தண்ணிக்குள்ள குதிச்சு வேகமா கரடியை நோக்கி நீந்தி வந்து அந்த கரடியை அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் கரடி தன்னை விட 10 மடங்கு சைஸ்ல பெருசுங்கிறத அந்த குட்டி நாய் உணருது. உடனே அந்த குட்டி நாய் வேகமா கரையை நோக்கி எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த கரடி அது பிடிச்சு அதோட பெரிய காலால அந்த குட்டி நாயை கீழே தள்ளிடுது. ஆனா நாயோட பாடி தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சு இருந்ததால கரடியோட பிடியில மாட்டிக்காம தப்பிச்சு ஓடிடுது. அந்த டைம்ல பூனையும் ரிவர்ல அடிச்சு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்குது. கரடி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா நாய் அதோட ஃப்ரெண்ட எல்லா இடமும் தேட ஆரம்பிக்குது. அப்போ பூனை இருந்த பாக்ஸ் அது கண்டுபிடிச்சிருது. ஆனா அதுக்குள்ள பூனை இல்ல. அதை பார்த்து நாயோட மனசு உடஞ்சி போயிருது. இருந்தாலும் பூனையோட பாடி கிடைக்காததால அது இன்னும் உயிரோட இருக்குங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து தேட ஆரம்பிக்குது. அப்படி தேடும் போது கடற்கரையில இருந்த ஒரு பெரிய பாறைக்கு மேல போய் ஏறி உட்காது. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க கடல் நீர் மட்டும் படிப்படியா அதிகமாக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த பாறையே மூழ்க போகுது. நாய்க்கு நீந்த தெரியாததால அது பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு ஆமை அதுக்கு ஹெல்ப் பண்ண வருது. உடனே நாய் அதோட முதுகுல ஏறிக்குது. அப்படியே அந்த ஆமை அதை பாதுகாப்பா கரையில கொண்டு போய் விட்டுறது. உடனே அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பூனைய திரும்பவும் தேடி போகுது. அப்போ அங்க இருந்த ஒரு பெரிய மலை உச்சியில பூனையோட சத்தத்தை கேக்குது. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணியே போகும்போது பூனை ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருது. அதை பார்த்ததும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. உடனே வேகமா போயிட்டு ஒரு குச்சியை தூக்கி உள்ள போடுது. ஆனா அது ரொம்ப ஷார்ட்டா இருந்ததால பூனையால அதை வச்சு மேல ஏறி வர முடியல. உடனே அந்த நாய் ஒரு ரோப்பை கண்டுபிடிச்சு வேகமா எடுத்துட்டு வந்து அதோட ஒரு எண்டை வாயால பிடிச்சிட்டு இன்னொரு எண்டை குழிக்குள்ள தூக்கி போடுது. உடனே பூனை அதை டைட்டா பிடிச்சிக்குது. சடனா நாய் அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து வெளியே இழுக்க ஆரம்பிக்குது. ஆனா பூனை எட்ஜுக்கு வந்த டைம்ல சடனா ஸ்லிப் ஆகி திரும்பவும் குழிக்குள்ளேயே விழுந்துருது. இருந்தாலும் நாய் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து ட்ரை பண்ணதால ஃபைனலி பூனை சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துருது. கடைசியில பல நாளா பிரிஞ்சு இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க.